அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் இல்லாத பொருளே இல்லை. கண்டிப்பாக அவ்வளவு பொன்பொருள் இருக்கின்றது, நகைகள் இருக்கின்றது. அப்படியானால் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கோவில் உள்ளே உடமை எல்லாம் கொள்ளையிட வேணும். கோவில் உள்ள உடமை எல்லாம் கொள்ளையிட வேணும். பாவி எந்த தாய் கிழவி பச்சிலையெல்லாம் ஆவாவே என்பதாய் கிழவே மகள் கையிலே தான் கொடுத்து கொடுத்தே தான் கொடுத்து கொடுத்தே மறையோனை வசம் அவன் மகள் கோவில் உள்ள உடமை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும். ஆமா ஆனா கேட்டவன் வேலவன் எடுத்துக்கொண்டு கொடுப்பானா? கேட்டா ஊர் பணத்தை கொடுக்க மாட்டான். இப்ப நமக்கு சொந்தமான பொருள் எதா இருந்தாலும் கொடுத்துடலாம். ஊர் பணத்தை யாருமே கெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி என்று என்ன செய்தா பாருங்க.